தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இரவு 7 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இப்போ எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாக இருக்குது. இந்த நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகான மழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்குது. அது எந்தெந்த இடங்களில் இருக்குது, எப்படி வானிலை இருக்குங்கிற ஒரு தகவலை இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது நம்ம நேற்றே அறிவிச்சாச்சு, அதாவது வட மாவட்டங்களில் பெருசாக இனிமேல் மழை இருக்காது. டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு மழை இருக்கும், நாளை மறுநாள்லேருந்து மழை இருக்காதுன்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லை. நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். வட மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழை காணப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பதிவாகி இருக்குது. வேதாரண்யத்தில் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் இப்போ வரைக்கும் பதிவாகியிருக்கு. 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் 18 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இதை தாண்டி உட்பகுதிகள் நாகப்பட்டினம் இந்த சைனாக பார்க்கும்போது 4 முதல் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், அதே போல் திருவாரூர் மாவட்டம் என பல்வேறு இடங்களில் ஒரு 4 முதல் 6 சென்டிமீட்டர் மழையும், தமிழகத்தோட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான தேனி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நாளையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் மழையோட தீவிரம் படிப்படியாக குறைய தொடங்கும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் அடுத்த ஒரு வாரம், சொல்லப்போனால் 23ஆம் தேதி வரைக்கும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது. இரவு நேரங்களில் பனிமூட்டமாக இருக்கக்கூடும், குளிரானது காணப்படும். பகல் நேரங்களில் வெப்பமான சூழ்நிலையும் ஒரு இதமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு இருக்குது. இந்த நேரத்தில் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு சாதகமான நிலையில் ஒரு புயல் சின்னம் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். அது இப்போதைக்கு நம்ம தாழ்வு மண்டலம் வரைக்கும், ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 23ஆம் தேதி அந்த ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில், குறிப்பாக பந்தா ஆர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா கடல் பகுதியில் உருவாக இருக்குது. இது படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டி 26ஆம் தேதி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் 27ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம் அதிகரிக்க மீண்டும் வாய்ப்புள்ளது. இந்த ஒரு நிகழ்வு பெரும்பாலும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஓ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பேசினில் இப்போ கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. வரக்கூடிய நாட்களும் அது நீடிக்கப் போகிறது. மேற்கத்திய இடையூறும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய இலங்கை வழியாக பயணித்து குறிப்பாக நம்மளுடைய டெல்டா கடலோரங்களை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்கள் வழியாகவே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு கரையை கடந்த பிறகு அரபிக்கடல் சென்ற பிறகு மேற்கத்திய இடையூறு காரணமாக மீண்டும் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் இதுதான். இந்த ஒரு நிகழ்வுடைய பாதையானது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கணிச்சிட்டு இருக்கோம். எந்த திசை நோக்கி நகரக்கூடும், அதோடைய வானிலை கணிப்புகள் எப்படி இருக்குது, தினசரி வானிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, அதே போல் நம்மளுடைய மேற்கத்திய இடையூறுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் தினசரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கணினி சார்ந்த கணிப்புகளும் மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோரோவர் தமிழ்நாட்டுக்கு தான் ஃபேவரபுளாக காமிச்சிட்ருக்காங்க. மாடல்ஸை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது எம்ஜிஓ இருக்கிறதுனால வரக்கூடிய நிகழ்வு ஒரு மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். இதே பார்த்திங்கன்னா ஒரு இப்போது இருக்கக்கூடிய அந்த வறண்ட காற்று காரணமாக இந்த ஒரு நிகழ்வு வலுவிழக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம இருக்க வேண்டும். இன்கேஸ் வலுவிழந்ததுன்னா மழை பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துட்டு வெறும் காற்று மட்டும் தான் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமைஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இதோடைய நகர்வு எப்படி இருக்குது மற்றும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மழை மேகங்களுடைய அடர்த்திகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ட்ராக் நீங்கள் பார்க்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய திசைகள் நீங்கள் பார்க்கும்போது மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுகள் பெரும்பாலும் சென்னைக்கும் நம்மளுடைய ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதியில் தான் பார்த்திங்கன்னா பயணிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மோரோவர் இது பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் செல்கிற மாதிரி ஒரு வலுவான நிகழ்வாக கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்போதைய தகவலாக இருக்குது. இது நம்ம இனி அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானங்கிறது கொஞ்சம் இன்றைக்கி இரவு வரை இன்னும் மழை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 25-26 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மழை இருக்குது, எந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்கிறது. நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.